இப்போ எங்கெங்கே என்னென்னு படிக்கணும், எங்கெங்கே அண்ணன் படிக்கணும். அப்போ அன்னவ இன்னவ இன்னுன்னு மாற்றினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி படித்தோம். இன்னு மாற்றினா இல்லை அப்படின்னா மாவை அதிகப்படுத்தினா, அப்போ இன்னமா அன்னமா இப்படி மாவெல்லாம் அதிகப்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து லா அல்லத்தில் நஃபீல் ஜின்ஸு, ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா. வன்சிம் நசிச்சை இல்லை நஃபீல் ஜின்ஸி, ஜின்ஸை நஃபி செய்வதற்காக மன்கூரன் ஒரு நக்கீராவாக்கப்பட்ட இஸ்முக்கு நசப் செய் பில்லா லாவை கொண்டு. முலாஃபன் இலாஃபு செய்யப்பட்ட நிலையில், அவளது சபீகவு அதற்கு இந்த இலாஃபத்திற்கு ஒப்பான நிலையில், முத்தசிலன் சேர்ந்திருக்கும் நிலையில், லாவை கொண்டு சேர்ந்திருக்கும் நிலையில் என்ன பண்ண, ஒரு நக்கீரான இஸ்முக்கு நீ நசப் செய். ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா வந்து நசப் செய்யும். ஒன்றாவது அதுக்கு ஜின்ஸுக்கு அந்த இதுக்கு பின்னாடி வர்றது, அந்த லாக்கு பின்னாடி வர இந்த இஸ்மு வந்து நக்கீராவாக தான் இருக்கணும், மரிஃபாவாக இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த லாவுக்கும் ரஜுலுன், இந்த லாவுக்கும் பின்னாடி வர இஸ்முக்கு மத்தியில் இடையில வேறு எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது. மூணாவது இது வந்து முலாஃபாக இருக்கணும், இல்லாட்டி சிபுகு முலாஃபாக இருக்கணும், முலாஃபுக்கு ஒப்பானதாக இருக்கணும். அது பின்னாடி சொல்கிறாங்க என்னான்ட்டு. வன்சிப் நீ நசப் செய்யலி நஃபீல் ஜின்ஸி, ஜின்ஸை நஃபி செய்வதற்காக மன்குரன் ஒரு மன்குரான் இஸ்முக்கு என்ன பண்ண நசப் செய். அதாவது இஸ்மன் மன்கூரன் நக்கீராக்கப்பட்ட இஸ்முக்கு நீ நசப் செய். பிலா லாவை கொண்டு, அதாவது லாயக்கூனு இஸ்முகா அவனுடைய இஸ்மு ஆகாது, ஹபருகா அவனுடைய ஹபர் ஆகாது, இல்லா நக்கீரை தேனி ரெண்டும் நக்கீராக தவிர ஆகாது. அப்போ லாவுடைய ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய அந்த லா ரெண்டு லாவும் அந்த லாவுடைய இஸ்மும் லாவுடைய ஹபரும் நக்கீராகவே தவிர ஆகாது. முலாஃபன் இலாஃபு செய்யப்பட்ட நிலையில், அதாவது உதாரணமாக லா குலாம் ரஜுலின், அப்போ லாவுக்கு பின்னாடி வர அந்த இஸ்மு முலாஃபாக இருக்கணும். லா குலாம லாவுடைய இஸ்மு முலாஃபு, ரஜுலின் முலாஃப் இலேஹி, அப்போ குலாமங்கிறது முலாஃபாக இருக்கணும். லா குலாம் ரஜுலின் எந்த மனிதனுடைய அடிமையும் இல்லை, லரிஃபுன் மரியாதை மிக்கவனாக இந்த நம்மிடம். அப்போ லரிஃபுங்கிறது லாவுடைய ஹபரு, இந்த நாள் லர்ஃபு. அப்போ லாவுக்கு பின்னாடி வர்றது நக்கீராவாக இருக்கணும், ப்ளஸ்ஸு முலாஃபாக இருக்கணும். இந்த லாவுக்கும் குலாமுக்கும் மத்தியில் பிரிக்கக்கூடிய அந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது. அவ்வளோ சிபுகு அந்த முலாஃபுக்கு ஒப்பான வார்த்தையாக இருக்க வேண்டும். வகு அதுவாக இருக்குமா ஒன்றாக இருக்கும். இத்தசில பிஹி அதை கொண்டு சேர்ந்திருக்கிறது. சைகுன் ஏதாவது மின் தமாமி மௌனாகும் அதோட அர்த்தம் பூர்த்தியாக்குவதற்காக ஏதாவது சேர்ந்திருக்கிறது. அதுதான் வந்து அந்த முலாஃபுடைய சபீஹ், அதாவது முலாஃபுக்கு ஒப்பானது. அது இஸ்மு ஃபாயிலாக இருக்கும், இல்லாட்டி இஸ்மு ஃபுல்லாக இருக்கும். அது பின்னாடி ஆச்சு உதாரணம் கொடுத்துருவாங்களாம் பார்ப்போம். முத்தசிலன் சேர்ந்த நிலையில், பிலா லாவை கொண்டு சேர்ந்த நிலையில், அதாவது இதா கானத் லா லா நாஃபியத்த லிர்ஜின்சி ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா ஆகியிருந்தால், தன்சிபு நெசப் செய்வாய் இஸ்முக்கு நெசப் செய்வாய். தர்ஃபுல் ஹபருக்கு நீ ரஃபு செய்வாய். இன்கான மௌமூலாக அதனுடைய ரெண்டு மௌமூலம் ஆகியிருந்தால், நக்கிராவாக இருந்தால், அப்போ இஸ்முக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபும் செய்வாய். கான இஸ்முகா அதனுடைய இஸ்மு ஆகியிருந்தால், முலாஃபாக இருந்தால் அவ் சிபுகஹு அதனுடைய சிபுகு அதுக்கு ஒப்பானதாக ஆகியிருந்தால் அப்போ என்ன பண்ணுவாய், இஸ்முக்கு ரஃபு நசபும் ஹபருக்கு ரஃபும் செய்வாய். கானல் இஸ்மு ஆகியிருந்தால் முகத்தமன் அல் ஹபரை கார்பில் முந்தியதாக ஆகியிருந்தால், உதாரணமாக லா சாஹிப இல்மின் மம்கூத்தன் அப்படிங்கிறது போல் முதல்ல இஸ்மும் ரெண்டாவது ஹபரும் ஆகியிருந்தால், என்ன திரும்ப பாருங்கள். கான இஸ்மு முகத்தமன் இஸ்மு முற்படுத்தப்பட்டதாக இருந்தால், ஹபரை பார்க்க முற்படுத்தப்பட்டதாக இருந்தால், எதை போல லா சாஹிப இல்மின் மம்கூத்தன் என்பதை போல
அந்த இஸ்மு முன்னால் முற்படுத்தப்பட்டதாகவும் ஹபரு பின்னால் வரக்கூடியதாகவும் ஆகியிருந்தால் அப்போ நீ என்ன பண்ணுவாய்? இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபும் செய்வாய். அப்போ சாஹிப நசபு, மம்கூத்து, அப்போ மம்கூத்துன் லாவுடைய இஸ்மு. வலா கபீகன் எந்த அருவருப்பானும் இல்லை. ஃபாலுஹு அவனுடைய செயல் அருவருப்பான எவனும் இல்லை. மஹபூபன் பிரியப்படத்தக்கவனாக இல்லை. அப்போ லாவுடைய இஸ்மு முன்னாடி வந்திருக்கு கபீகன். மஹபூபுங்கிறது ஹபரு, அது பின்னாடி வந்திருக்கு. அப்போ முதல்ல எப்போ யதார்த்தத்தில் வர மாதிரி இஸ்மு முன்னாடியும் ஹபரு பின்னாடியும் வந்திருந்தால் அப்போ நீ என்ன பண்ணுவாய்? இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபும் செய்வாய். இன்கானத்து லா. ஓகே, அப்போ இந்த இது வரும். இப்போ இங்கேன்னு பாட்டுவோம். இதுக்கு பல சர்த்து சொல்கிறேன், 3-4 சர்த்து சொல்கிறேன். 3. ஒன்றாவது, லாக்கு பின்னாடி வர்றது நக்கிராவான இஸ்மாக இருக்க வேண்டும். 2வது, லாக்கு பின்னாடி வர இஸ்மு முலாஃபாக இருக்க வேண்டும். 3வது, முதல்ல இஸ்மு லாக்கு பின்னாடி லாவுடைய இஸ்மு தான் வரணும். அப்புறம் தான் லாவுடைய ஹபர் வரணும். இது யதார்த்தத்தில் வர மாதிரி. இந்த மாதிரி இருந்தாலும் நீ என்ன பண்ணுவாய்? இஸ்முக்கு நசபு, ஹபருக்கு ரஃபு செய்யணும். அதே போல் லாவுக்கும் அதன் இஸ்முக்கு மத்தியிலும் எந்த பிரிவும் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் தான் இந்த சட்டம் லாவுக்கு பின்னாடி நசபு, லாவுடைய இஸ்முக்கு ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவுடைய இஸ்முக்கு நசபு, அதனுடைய ஹபருக்கு ரஃபு. அப்படி இல்லைன்னு அப்படின்னா அதை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. இன்கானத்து லா ஆகியிருந்தால், நாஃபியாவுடைய லா ஆகியிருந்தால், லீ வகுதத்தி ஒரு சிங்கிளானதை ஒரு தனித்ததை நஃபி செய்யக்கூடியதாக ஆகியிருந்தால், நீ அமல் செய்ய அமல் லைசோடைய அமலை நீ அமல் செய்வாய். ஒரு இனத்தையே நஃபி செய்ய வேண்டும். தனி ஒரு ஆளை, ஒரு இனத்தையே நஃபி செய்யாமல் தனிப்பட்ட ஒரு நபரை மட்டும், ஒரு சிங்கிளான நபரை மட்டும், இல்லாட்டி ஒன்றை பற்றி மட்டும் அது நஃபி செய்தால் அப்போ என்ன? அது லைஸோடைய அமலை அமல் செய்யும். அப்போ லைஸா என்ன அமல் செய்யும்? லைஸா இஸ்முக்கு ரஃபு, ஹபருக்கு நசபு. அப்போ அந்த அமலை தான் இது அமல் செய்யும். உதாரணமாக, லா ரஜுலுன் ஃபித்தாரே, வீட்டிலே மனிதன் இல்லை. பல் மாறாக ரஜுலானி, 2 மனிதர்கள் இருக்கிறார். ஒரு மனிதன் இல்லை. பல் மாறாக ரஜுலானி, 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போ வீட்டில் 2 பேர் இருக்கிறான். 2 பேர் ஒருத்தர் இல்லை, 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றது என்ன? ஒரு இனத்தையே நஃபி செய்யக்கூடியதாக ஆகாது. அப்போ அதனால் இது லைஸுடைய அமலை அமல் செய்யும். அடுத்து, இன்கான இஸ்முகா, அதனுடைய இஸ்மு ஆகியிருந்தால், மரிஃபா ஆகியிருந்தால், அப்போ லாவுக்கு பின்னாடி வர்றது நக்கீராவாக தானே இருக்கணும். ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவுக்கு பின்னாடி வர இஸ்மு நக்கீராவாக இருக்கணும். அப்போ மரிஃபாவாக இருந்தால் ஃபலம் தவுமல், அதை அமல் செய்யாது. வஜப தக்ரீருகா, அதை திரும்ப திரும்ப கொண்டு வருவது வாஜிபாகும். உதாரணமாக, லா ஜெய்துன், ஜெய்து இல்லை. ஃபித்தாரி, ஜெய்து வீட்டிலே இல்லை. வலா அமரும் இல்லை. அப்போ லாகு பின்னாடி வர்றது நக்கீராவாக தானே இருக்கணும். இங்கே மரிஃபாவாக இருக்குது. ஜெய்துங்கிறது மரிஃபா, யாரோ ஒரு ஆளை பற்றி பேசுகிறது. அப்போ இங்கேயும் அமல் கிடையாது, ஏன்னா மரிஃபா இருக்கிறதுனால. அப்போ என்ன பண்ணணும்? லா ஜெய்துன் அப்படின்னு தான் படிக்கணும்.